தாவீது, நீ எனக்கு சர்ச்சு கட்ட மாட்டான், உன் மகன் தான் கட்டுவான், ஏன்னா உன் கை கரப்பட்டுட்டு. கரப்பட்ட கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கரப்பட்ட கரத்திலிருந்து உங்க ஊழியத்துக்கு வருதா பாஸ்டர், ஒரு கொலைகாரன் உங்களுக்கு காணிக்கை தரானா, நல்லா இருந்துட மாட்டீங்க. கரப்பட்ட கரத்திலிருந்து வருகிற எதையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கந்து வெட்டிக்காரன் உங்களுக்கு காசு தசம பாகத்தை மாசம் மாசம் தாரானா பாஸ்டர், சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க அதை வெறுக்கணும், ஏன்னா கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ்காரர் மாசம் மாசம் உங்க சர்ச்சுக்கு நல்ல பெரிய அமௌண்ட் ஸ்பீக்கர்லாம் வாங்கி கொடுக்குறாரா பாஸ்டர், அதை வாங்காதீங்க. கரப்பட்ட கரத்திலிருந்து வருகிறத கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கரப்பட்ட கரமாகிய நாகமானுடைய கரத்திலிருந்து வந்ததை இந்த கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நாகமான் மேல் இருந்த சாபத்தை இந்த கேயாசி பெற்றுக்கொள்கிறார். போதக பிதாக்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாம் நம்ம கரத்துல ஒண்ணு வருதா, யார் மூலமா வருது? நல்ல கையா கெட்ட கை, நல்ல வழியில சம்பாதிக்கப்பட்ட பணமாங்கிறத நம்ம யோசிக்கணும்.